இந்த சார்ஜர் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. அனைவருக்காண்டி C1 எழுதியிருக்கேன். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து இதான் அவங்க எழுதுறது. என்ன எழுதியிருக்காங்க சார், அது இப்படிடா இப்படி பார்ப்போம். இது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அங்கெல்லாம் ஒரு மெக்கானிக்கு சர்வீஸ் பார்த்துருக்காரு. இந்த சால்ட்ரிங்கை பார்த்தா அவர் கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா இந்த டிஎஸ் டயர் அவர் தான் பற்ற வச்சது, ஐசியெல்லாம் அவர் தான் அங்கே பற்ற வச்சிருக்காரு கால் கொடுத்து. அதனால் இதை பார்த்தா அவருக்கு தெரிஞ்சுக்குவார் யார் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா மாட்டினால அவருக்கு தெரியும்ல. அதனால் இப்போ நம்ம வந்து இது வந்து ஓடுதானே போட்டு பார்க்க போகிறோம். ஓடிச்சுன்னா அவருக்கு இன்றைக்கி கொரியர் போட்டு விட்ற வேண்டியதேன். ஓடலைன்னா நாளைக்கு தான் போடணும். ஓடிச்சுன்னா இன்றைக்கி போட்டு விட்றலாம். மெயின் இப்போ ஆன் ஆயிடுச்சு. மெயின் லைட் ஆன் ஆயிடுச்சு. அவுட்புட் வேலை செய்யுது. நம்மளுக்கு ஃபேனு ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஓடட்டும், பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஓடட்டும். நமக்கு இது பேட்டரி வந்து சார்ஜரு ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? கம்பெனிலேருந்து பேட்டரி வாங்கிட்டு இருந்தோம். நல்லா சார்ஜரு ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த சார்ஜரை போட்டு ஃபுல் பண்ணிட்டோம்னா அடுத்த சார்ஜர் போட்டு பார்க்க முடியாது. இந்த சார்ஜர் எங்கேருந்து வந்தது? கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. இங்கே நான் அட்ரஸ் இல்லை தெரியுற மாதிரி வேணும். நேற்று ஒரு சார்ஜரு சேலத்துலேருந்து நம்மளை போட்டு விட்டாங்க. ஆனால் அந்த கொரியர் இன்னும் வரல. கொரியர் உள்ள பார்சல் போட்டு விட்டதுக்கு ரெசிப்டில் அனுப்பிச்சி விட்டாரு நம்மளுக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் வரல. அது கொரியர் மட்டும் போய் கேட்ட ஆஃபீஸில் இன்னும் வரல அப்படின்னாங்க. இது வந்து கோயம்புத்தூர், இந்த சார்ஜ் எங்கேருந்து வந்ததுன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. இதுதான் அவருடைய அட்ரஸ்ஸு. பேர் வந்து சதீஷ்குமார் பண்ணமரத்துவா. சதா இது என்ன பேர் அப்படின்னா கீழே வந்து கோயம்புத்தூர், அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. கோயம்புத்தூர் 664 1002 இது அவர் செல் நம்பரு. மேல் வந்து இது என்ன சதா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு தெரியல. குடனா குடனு சொக்கன் பிள்ளையா ஒரு போட்டிருக்கு. இல்லை அவர் பீச் எழுத்தில் எழுதியிருக்காரு, நம்மளுக்குன்னு தெரியல. நம்ம எழுத்து கொடுத்துட்டு நம்ம படித்து போடுவோம். அதெல்லாம் அவர் ரோடு ஓகே. கோயம்புத்தூர் மட்டும் தான் நம்மளுக்கு படிக்க தெரியுது. சதீஷ்குமாரும் படிக்க தெரியுது, கோயம்புத்தூரும் படிக்க தெரியுது. மீதி என்னன்னு தெரியல. இதே பேப்பரை அப்படியே வச்சு அவருக்கு அமுச்சு விட்ருவோம். ஏன்னா திரும்ப இதில் எழுதுறதுக்குள்ள நம்மளுக்கு போகும்போது ஆயிரும். இதிலே மேலே 2 அட்ரஸ் போட்டு அப்படியே எழுதிடுவோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷமாக அந்த சார்ஜரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா? இன்னொரு 2 சார்ஜர் 2-3 சார்ஜ் வேலை பார்த்து வச்சுருக்குறோம். அதையும் போட்டு பார்க்கணும். ஓகே, அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. சார்ஜர் நம்மளுக்கு 4ஆம் பேண்ட் ஏறிக்கிட்டு இருக்குது. இதே இப்போ ஒரு 4 நிமிஷம் வரப்போகுது. ஓகே, சார்ஜ் இது நல்லா தான் இருக்குது. நம்ம வேலை பார்த்தாச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நேற்று ரெடி பண்ணிட்டோம். நேற்று பேட்ரி கிடைக்காதனால நம்ம இந்த லித்தியம் பேட்ரி நேற்று கிடைக்கல. அதனால் நம்ம வண்டியில் போட்டு பார்க்கல, சரிங்களா? இன்றைக்கி இது கிடச்சிருச்சு. அதனால் இதை நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு ஏறிச்சுன்னா அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். பேட்ரி வாங்கிட்டு வந்து போட்டும் பார்த்தாச்சு. இப்போ ஏறுது. 4 நிமிஷம் ஏறிச்சு, கூடவே ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகே, இது நல்லா இருக்குது. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம கொரியர் போட்டு விட்டுட்டு இந்த சார்ஜ் வேலை பார்த்ததுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 500 வருது. கொரியருக்கு வந்து ஒரு 600 கொரியருக்கு வந்து 120 ரூபா ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். பாப்பா அவருக்கு 120 ரூபா தான் அவருக்கு போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கேட்குறான்னு தெரில. சார் அது அப்படி செல்லப்படி அப்படியே பிடிச்சிரு. அப்படிங்களா? அது அப்படியே பிடிச்சிரு. இந்த பேட்டி அப்படி கட்டுறதுல அப்படியே இருக்கணும். ஓகே, இதுதான் அவருது. இந்த சார்ஜர் எடுத்து மாற்றி இன்றைக்கி கொரியர் போட்டு விடணும். இந்த சார்ஜரு அப்படி இங்கே கட்டுறலாம். இந்த சார்ஜர் வந்து
பேர் வந்து ரெங்கசாமி பூசாரி. ரெங்கசாமி பூசாரி அவரெல்லாம் லோக்கல் ஆள் தான், சரிங்களா? அதனால் நம்ம திரும்ப பிரச்சனை கூட நம்ம முன்னே பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இதெல்லாம் லாங்லேருந்து வரனால கொஞ்சம் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் வந்து உடனே அவ்வளோ போட்டு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தான். இப்போ நம்மளை மெயின் ஆன் பண்ணியாச்சு. மெயின் வருது நம்மளுக்கு. அதே மாதிரி 4வது லைட்டு நம்மளுக்கு ஓடுது. இப்போ நம்மளுக்கு ஜாஸ்தி ஏறிக்கிட்டு இருக்கு. பின்னாடி ஃபேன் ஓடுதாங்கிறத பார்த்துருவோம். பின்னாடியே ஃபேனு ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து லோக்கல் ஆள் சார்ஜர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓடு வேலை செய்யுது. எதாவது பார்த்தா கூட நம்ம திரும்ப பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே இதை இங்கே தான் இங்கே நிறுத்தி இன்னொரு சார்ஜரு. வண்டி இல்லாதனால தான் இது, நம்ம பேட்டரி இல்லாதனால போட்டு பார்க்கல. இதுவும் நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊர் தான். இது புத்தாலத்துலேருந்து வந்த சார்ஜர். இது நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும் புத்தாலத்தம், அங்குள்ள சார்ஜர். இதே நம்ம ஏறுதாங்கிறத போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ லைனை கொடுத்தாச்சு. சுவிட்சை போட போனேன், சுவிட்சை போட்டாச்சு. இந்த ஃபேனு மேலே தூக்கிக்கிறேன் ஃபுல்லாக தெரியுற மாதிரி. இப்போ நம்மளுக்கு ஃபேனு ஓடுது, சரிங்களா? சரி, சார்ஜ் நம்மளுக்கு அதாவது 100% ஏறிக்கிட்டு இருக்கு. 4வது பாயிண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வேலை பார்த்த சார்ஜரு இங்கே இருக்குது 2. இது 3வது சார்ஜரு. ஓகே, சார்ஜரு வேலை செய்யுது. ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்த சார்ஜர் போட்டு பார்ப்போம். அப்படியே கழட்டிக்கிறேன். சார்ஜர் இன்னும் ஒரு சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜரும் வேலை செய்யுதா என்னன்னு தெரியலை. இதை நம்ம போட்டு பார்த்துருவோம். சார்ஜர்லாம் நமக்கு வேலை செய்யுது. இதில் வந்து என்னென்னா எல்இடி மேலே உள்ளதுக்கு பதில் நான் ஒரு வேறு எல்இடி போட்டிருந்தேன். ஆனால் அந்த எல்இடி வேலை செய்யலை, நம்மளுக்கு எரியலை. அவுட்புட்டு வேலை செய்யுது. நம்மளுக்கு ஃபேனு எல்லாமே ஓடுது. இப்போ இந்த சார்ஜரு வேலை செய்யுது. அந்த மெயின் லைட்டுக்குள்ளே எல்இடி மட்டும் நம்ம வேறு பல்ப்பு போட்டிருந்தோம். ஆனால் அந்த பல்ப்பு வேலை செய்யலை. அதை கழட்டிட்டு வேறு புதுசாக வேறு பல்ப்பு திரும்ப வேறு போடணும். அது எரியலை. மற்றபடி அவுட்புட் எல்லாமே நமக்கு வருது, வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொத்தம் ஒரு 4 சார்ஜ் வந்துச்சு. எல்லாம் வேலை பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 2 சார்ஜ் வர வேண்டிய இருக்குது. ஒன்று சேலத்துலேருந்து போட்டுட்டாச்சு. கொரியர் வர லேட்டாக எதுவும் வரல போலக்கு. வண்டி லேட்டுனால வரல. இன்னொன்று இன்றைக்கி தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார் தூத்துக்குடியிலேருந்து. அவர் இன்றைக்கி கொரியர் போட்டு விடுன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியலை. வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேறு சார்ஜ் வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்றேன்.